நம சிவாய. அனைவருக்கும் வணக்கம். சிவயோக மையத்தில் நாம இன்னைக்கு நிஷ்கலங் மகாதேவர் கோவிலை பற்றி பார்க்க இருக்கோம். நிஷ்கலங் மகாதேவர் திருக்கோவில் குஜராத் மாநிலம் பாவ்நகர் கோலியா கடற்கரையில் அமைந்துள்ளது. நிஷ்கலங் அப்படின்னா களங்கம் இல்லாத, மிகவும் சுத்தமான அப்படின்னு அர்த்தம். இந்த கோவில் கடலுக்கு உள்ள அமைந்துள்ளது. இதன் சிறப்பே இரவு முழுவதும் இந்த கோவில் கடல் நீரில் மூழ்கி இருக்கும். காலை சுமார் 8 மணி போல கடல் நீர் உள்வாங்கிக் கொண்டு பக்தர்கள் தரிசனத்திற்காக வழிவிடும். மீண்டும் இந்த கோவில் மாலை 6 மணிக்கு கடலுக்குள் மூழ்கிவிடும். ஒரு நாளைக்கு குறைந்தது 6 மணி நேரம் மட்டுமே இந்த கோவிலை நம்ம தரிசிக்க முடியும். பஞ்ச பாண்டவர்கள் 5 பேர் 5 லிங்கத்தை உருவாக்கி இங்க வழிபாடு செஞ்சாங்க. கோவில் கொடிமரம் 30 அடி உயரம் உடையது. தினமும் மக்கள் தரிசனம் செய்வதற்காக கடலே வழிவிடுகிறது. கடலின் நீர்மட்டம் குறைய குறைய மக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சிவபெருமானை வழிபாடு செய்யணுங்கிறதுக்காக கடலுக்குள்ள பயணம் செய்யறாங்க. சிவலிங்கத்தை வணங்கி மீண்டும் அவங்க கரைக்கு திரும்பிடுறாங்க. அமாவாசை பௌர்ணமி நாட்கள்ல கடல் அலை சற்று அதிகமாகவே இருக்கும். வாழ்க்கையில ஒரு முறையேனும் தரிசனம் செய்ய வேண்டிய முக்கியமான கோவில்கள்ல நிஷ்கலங் மகாதேவ் கோவிலும் முக்கியமான கோவில். பஞ்ச பாண்டவர்களுக்கு ஏற்பட்ட பாவத்தை போக்குவதற்காக பஞ்ச பாண்டவர்கள் 5 பேரும் 5 லிங்கத்தை இங்கு உருவாக்கி வணங்கினாங்க. இங்கு இருக்கும் நிஷ்கலங் மகாதேவ் பக்தர்களின் பாவத்தையும் போக்குபவராக அருள்பாலிக்கின்றார். நம சிவாய.